ஹாய் கைஸ், சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்னோட ஆனிவர்சரி அன்றைக்கி வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாருங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மென்ஸ்க்கு எந்த மாதிரி கிஃப்டெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு. உங்களோட கமெண்ட் எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மார்னிங் எழுந்துட்டு குளித்து முடிச்சுட்டு கேரளா சாரி வியர் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். அது கூடவே என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்த வெள்ளி பிரேஸ்லைட்டையும் போட்டுக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வாங்கணும்னு பல நாள் ஆசை. ஆனால் என் ஹஸ்பண்டே வாங்கி கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது கூடவே நான் வாங்கி கொடுத்துருந்த வாட்சை கையில் வச்சுக்கிட்டு போட்டு காட்டுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். மத்தியானம் ஆனதும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக கிளம்பணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கேக் வெட்டிடலான்னு கேக்கை வேற காமிச்சார். எனக்கு பார்த்துட்டு பயங்கரமான ஷாக். எதனால் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட்க்கு கேக் வாங்கி வெட்டுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எனக்குங்க கேக் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது கேக் வெட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் கேக் வாங்கி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன குழந்தையா கேக் வெட்டுறதுக்கு அப்படின்னு கேட்பார். கடைசியில் பார்த்தா என்னோட ஆனிவர்சரிக்கு அவரே எனக்கு கேக்கை கிஃப்ட் பண்ணியிருந்தார். இதை நான் கொஞ்சம் கூட அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த கேக்கை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். பாய்.